நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். நம்பிக்கைகளை பொய்யாக்குவது என்ஆர் காங்கிரஸ் அரசின் எண்ணமல்ல என்று மாற்றுத்திறனாளிகள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழா கம்பன் கலையரங்கில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடந்தது. இயக்குனர் உத்தமன் வரவேற்று பேசிய விழாவில் செயலர் விவேக் பாண்டே வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில விருது, பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும், புத்தாண்டில் அனைத்தும் நிறைவேற்றப்படும், மேலும் நம்பிக்கைகளை பொய்யாக்குவது என்ஆர் காங்கிரஸ் அரசின் எண்ணமல்ல என்றார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் திருமணத்திற்கு 50,000 வழங்கப்படும், மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு விரைவில் தனி ஆணையரை நியமிக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ளதாகவும், அதுபோன்று நல வாரியம் அமைக்கப்படும் என்றார். வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு கோரிக்கை ஏற்கப்பட்டு 3% இடஒதுக்கீடு தரப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை விரைவில் 100 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அதுபோன்று குடியிருப்புகளில் 3% வீடுகள் அளிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பேசினார். இப்போ நம்ம யூடிசி எடுத்தாங்க, அதுல நிச்சயமாக 3% ஒதுக்கி கொடுத்திருப்பாங்க. இப்போ ஆசிரியர் பணிகள் எடுக்க போறோம், அதற்கும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டோம். இப்போ நம்ம செவிலியர் பதவிக்கான அந்த பதவி நிரப்பப்பட்டு வருகின்றது, அதிலும் அவர்களுக்கு அந்த சதவீதம் ஒதுக்கி கொடுக்கப்படும். இன்னொன்று 100 ரூபாய் ஏற்றி எல்லாருக்கும் முதியோர் உதவித்தொகை 100 ரூபாய் ஏற்றி கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த 100 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கோப்புகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. விரைவிலே இந்த ஆரி ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அது அடுத்து அந்த மறு ஆய்வு செய்யும் பொழுது அதற்கான நிதி உங்களுக்கு ஒதுக்கி அந்த 100 ரூபாயையும் அரசு கொடுக்கும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னொன்று குடியிருப்பு சொன்னாங்க, குடியிருப்புல வேணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. இப்போ நம்ம லாம்பேர் சரவண தோட்டத்தில் அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக. அது அந்த 3 விழுக்காடு அந்த உரிய விழுக்காடு அளவிற்கு அதில் வீடுகள் வழங்குவதற்கு நான் கூறியிருக்கின்றேன். அந்த வீடு வழங்கும் பொழுது அவர்களுக்கு அந்த 3% வீடு அவர்களுக்கு அங்கே வழங்கப்படும் என்பதையும் நான் இங்கே இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். விழாவில் துறை அதிகாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட SC/ST பிரிவினருக்கு உயர் பதவிக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு குறித்த மசோதா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், தமிழகம் மற்றும் புதுவையில் பிரதமருக்கு எதிராக அதிமுகவினர் நடத்தும் போராட்டத்தை தடுத்து போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை, மேலும் அரசும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், காவிரி நதிநீர் வேண்டி பிரதமருக்கு கடிதம் எழுதும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தேசிய நதிநீர் கூட்டத்தில் ஏன் பங்கு கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பாலியல் பலாத்கார சம்பவத்தால் மருத்துவ மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் வேதனையை அளித்துள்ளது. இனிவரும் காலங்களில் பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை போன்ற கடுமையான தண்டனை வழங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் 2012ஆம் ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து போலீசாருக்கு DIG சுக்லா கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுவை போக்குவரத்து காவல்துறையில் மாதந்தோறும் சிறப்பாக பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு ஊக்க பரிசும் சான்றிதழும் வழங்கி பாராட்டப்பட்டு வருகிறது. அதன்படி டிசம்பர் மாதம் சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி போக்குவரத்து அலுவலக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் DIG சுக்லா கலந்து கொண்டு SSP பைரோன் சிங் குர்ஜாத், SP சிவதாசன் முன்னிலையில் 2012ஆம் ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மனோகரன், சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், உதவி சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஜாக்ரியா, காவலர்கள் விநாயகம், திரிஞான சம்பந்தம், ரமேஷ், வெங்கடகிருஷ்ணன் ஆகியோருக்கும் டிசம்பர் மாதம் சிறப்பாக பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் வாணிதாசன் மற்றும் 6 காவலர்களுக்கும் ஊக்க பரிசினையும் சான்றிதழையும் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் ரவிக்குமார், மனோகரன், ராஜசங்கர் வல்லட், ஆறுமுகம், ஆடலரசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்றனர்.
பாலியல் பலாத்காரத்தில் படுகாயமடைந்து சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த டெல்லி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்திய தலைநகர் டெல்லியில் கடந்த 16ஆம் தேதி இரவு ஓடும் பேருந்தில் 23 வயது நிரம்பிய பிசியோதெரபி மாணவி 6 பேரால் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு அவரும் அவருடன் இருந்த நண்பரும் கடுமையாக தாக்கப்பட்டனர். பின்னர் இருவரையும் பேருந்திலிருந்து தூக்கி வீசிவிட்டு அந்த கும்பல் சென்றுவிட்டது. இச்சம்பவத்தில் படுகாயமடைந்த மாணவி டெல்லி சப்தர் சிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு 3 அறுவை சிகிச்சை செய்தும் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாததால் கடந்த 26ஆம் தேதி விமான ஆம்புலன்ஸ் மூலம் சிங்கப்பூர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு மவுண்ட் எலிசபெத் என்ற பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டு கொடூர செயலுக்கு கண்டனம் தெரிவித்து கடந்த பல நாட்களாக மாணவர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் போராட்டங்கள் செய்து வருகின்றனர். மேலும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட 6 பேரையும் தூக்கிலிட வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். தற்போது மாணவியின் உயிரிழப்பை அறிந்து நாடே கொந்தளித்து உள்ளது. இதனால் போராட்டங்கள் தீவிரமாகும் என்பதால் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மக்கள் அமைதியை காக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர், காங்கிரஸ் தலைவி, குடியரசுத் தலைவர் மற்றும் பல தலைவர்களும் சிங்கப்பூர் அரசும் மாணவியின் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுவையில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று 28ஆம் தேதி காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இதமான காற்று வீசியது. பின்னர் காலை 10 மணிக்கு மேல் மழை பெய்ய துவங்கி விட்டு மழை பெய்தது. குளிர்ந்த காற்றும் வீசியது. இந்த மழையின் காரணமாக கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. கடற்கரையில் சூறை காற்று வீசியது. கடலில் ராட்சத அலைகள் எழும்பியது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மீன்பிடி படகுகள் அனைத்தும் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மழையால் சாலையில் செல்வோரும் பொதுமக்களும் சிரமம் அடைந்தனர். இந்நிலையில் சென்னை வானிலை ஆராய்ச்சி மைய இயக்குநர் ரமணன் கூறுகையில், இலங்கைக்கு அப்பால் உருவான குறைந்த தாழ்வு நிலை இப்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை ஊடுருவலாக தமிழகம், ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுவை கடலோர பகுதிகளில் அநேக இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். தரைக்காற்று வழக்கத்தை விட சற்று பலமாக வீசும் என்று அவர் கூறினார். புதுவையில் அனைத்து பணிகளும் விரைந்து நடக்க தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று தேசிய பத்திரிகையாளர்கள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை தனியார் ஓட்டலில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தேசிய பத்திரிகையாளர்கள் தின விழா சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தலைமையில் நடந்தது. டெக்கான் கிரானிக்கல் நாளிதழின் ஆசிரியர் பகவான் சிங் விழா பேருரை நிகழ்த்திய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில், புதுவையில் அனைத்து பணிகளும் விரைந்து நடக்க விரைவான நிர்வாகம் வேண்டும், அதற்காக தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்பதாகவும், எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் அனுமதி தேவைப்படுவதால் சிக்கல் ஏற்பட்டு காலதாமதம் ஆகிறது. மேலும் மாநில அந்தஸ்து கேட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி கோப்புகள் அனுப்பினாலும் அங்கு பணியை தொடர்ந்திட ஆட்கள் இல்லாததால் தொய்வு ஏற்படுவதாக கூறினார். மேலும் பத்திரிகை தொழிலில் சிறப்பாக பணிபுரியும் புகைப்படக்காரர் மற்றும் செய்தி ஆசிரியருக்கு இனிவரும் காலங்களில் ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். இது போன்ற ஒரு நிலையில் நம்முடைய தனி மாநில அந்தஸ்து என்பது மிக முக்கியமான ஒன்று. சில சொல்லலாம் நிதி கிடைக்காது, நிதி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உலக அளவில் நிதி நெருக்கடி, இந்தியாவில் நிதி நெருக்கடி, அது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. அதே நிதி நெருக்கடி நமக்கும் இருக்கிறது. நாம் முன்பு இருந்ததை விட கூடுதலான உதவி மத்திய அரசு பெறுகின்றோமா என்று எண்ணிப்பார்கள். அப்படி என்பதும் இல்லை. நம்முடைய சொந்த நிதி ஆதாரத்தை நாம் இப்பொழுது அதிகமாக திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு தனி மாநில அந்தஸ்து என்பது மிக அவசியமான ஒன்று. அதை பெறுவதற்குரிய முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பது இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஆண்டுதோறும் சிறந்த பத்திரிகை ஆசிரியர்கள் மற்றும் புகைப்படம் எடுப்பவர்கள், சிறந்த புகைப்படம் ஆண்டுதோறும்
விருதாக ஒருவர் ஆனதும் இதில் ஒருவர் அதில் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு 10,000 விருது வழங்கப்படும். விழாவில் முன்னதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் அழகிரி வரவேற்று பேசிட, நிறைவில் உதவி இயக்குனர் டொமினிக் சேவியோ நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பெண்களை கேலி கிண்டல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி ராமராஜு கூறியுள்ளார். இதுகுறித்து வடக்கு எஸ்பி ராமராஜு கூறுகையில், புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளியூர்களில் இருந்து இளைஞர்கள், சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுவைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் உணவகங்கள், தங்கும் விடுதிகள் நிரம்பி வருவதால் அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பான ஆலோசனைகளை காவல்துறையில் வழங்கப்பட்டுள்ளது என்றும், புத்தாண்டு கொண்டாட்டம் ஆரம்பமாகும் 31ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அதுபோன்று மக்கள் கூடும் இடங்கள், முக்கிய சாலைகள், வழிபாட்டு தலங்களில் மஃப்டி உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபடுவர் என்றார். மேலும் இரவு 12 மணிக்கு மேல் கடற்கரையில் மக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. எந்த நிகழ்ச்சியையும் இரவு 12 மணிக்கு மேல் ஓட்டல்களில் நடத்தக்கூடாது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக நடுவீதியில் மது அருந்தவோ பாட்டில்களை உடைக்கவோ கூடாது. அதுபோன்று பெண்களை கேலி கிண்டல் செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் யாராவது தகாத செயல்களில் ஈடுபட்டால் உடனே காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். ஆதார் பதிவு முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதால் பயனாளிகள் நெரிசலை தவிர்த்து பொறுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்று செயலர் ராகேஷ் சந்திரா அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் ராகேஷ் சந்திரா கூறுகையில், ஆதார் பதிவு முகாம் தொடர்ந்து துறையால் நடத்தப்படும். மேலும் கடைசி பயனாளி வரை பதிவு செய்யப்படும். மேலும் ஆதார் பதியும் போதே ஸ்மார்ட் ரேஷன் அட்டையும் பதிவு செய்வதால் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் ரேஷன் அட்டையும் தனித்தனியாக வழங்கப்படும். எனவே ஆதார் பதிவு செய்தவர்கள் ஸ்மார்ட் ரேஷன் அட்டை வேண்டி மீண்டும் பதிய தேவையில்லை என்றார். மேலும் கேஸ் ஏஜென்சியில் பதிய ஆதார் பதிவு உடனடியாக தேவையில்லை. மேலும் பதிவு முகாம்கள் தொடர்ந்து நடப்பதால் பயனாளிகள் கூட்ட நெரிசலை தவிர்த்து பொறுமையாக பதிந்து கொள்ளலாம். மேலும் ஒரே நாளில் ஒரு முகாமில் 75 பதிவுகள் மட்டுமே செய்ய முடியும் என்பதால் பொதுமக்கள் அந்த முகாம்களை அணுகி முன்னதாக டோக்கன் பெற்று அவர்களுக்கு வழங்கிய தேதியில் தவறாமல் பதிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், தொடர்ந்து இதுவரை ஆதார் அட்டைக்கு பதிந்து அட்டை கிடைக்கப் பெறாதவர்கள் இணையதளத்தில் நிலவரத்தை உறுதி செய்து ஆதார் எண் தயார் நிலையில் இல்லை என்றால் மட்டுமே முகாமிற்கு வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.